கள்ளக்குறிச்சியில் கமல்ஹாசன் பேட்டி. மக்கள் நீதி மய்யம் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் இன்று கள்ளக்குறிச்சிக்கு வருகை தந்தார். அங்கு கள்ளச்சாராயம் குடித்து ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து அவர்களது உடல் நலன் குறித்து கேட்டறிந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். திடீர் வாந்தி, மயக்கம் உள்ளிட்ட உடல் நல பாதிப்புகள் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் பலரும் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தனர். தற்போது வரை கள்ளச்சாராயம் குடித்து பலியானவர்கள் எண்ணிக்கை 57 ஆக உயர்ந்துள்ளது. ஒட்டுமொத்த தமிழகத்தையே இந்த சம்பவம் அதிர வைத்துள்ளது. மேலும் ஆஸ்பத்திரியில் உள்ளவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதேபோல் கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்க தமிழக முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க உடனடியாக சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். மேலும் நீதியரசர் கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு நபர் ஆணைய விசாரணைக்கும் உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த சம்பவம் போன்று இனி நடக்காதவாறு இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கள்ளக்குறிச்சிக்கு வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசியல் தலைவர்கள், நடிகர்கள் ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் இன்று மக்கள் நீதி மய்யம் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் இன்று கள்ளக்குறிச்சிக்கு வருகை தந்தார். குடிப்பதற்கு அட்வைஸ் செய்யலாம், குடிக்க வேண்டாம் என்று கூறுவதை விட அளவோடு குடிக்க கூறி மனோதத்துவ ரீதியாக வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். மதுபான கடைகளுக்கு அருகே ஆலோசனை மையங்களை ஏற்படுத்த வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார்.